தமிழகத்தில் ஜியோ கட்டணம் 10 ரூபாய் குறைப்பா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, டோட்டல் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ரீசார்ஜ் கட்டணம் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தலைவலியாக எல்லாருக்குமே ஆயிடுச்சு. சரி, ஓகேங்களா? ஸோ இந்த தலைவலிக்காக பார்த்தீங்கன்னா புதிய புதிய அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்க முடிகின்ற ஒரு வேளையிலே குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் அதற்கான ஹை சான்சஸ் இருக்கு. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய இந்த ரேட்டிங் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு புறம் இங்கே ஆஃபர்ஸ்க்கு மேலே ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா எதனா இருக்குமா, அதுக்கான சான்சஸ் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலின் சார்பாக நம்ம அறிவிக்க தான் போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றதுனால கண்டிப்பாக புதிய புதிய அறிவிப்பு அப்படின்றது வெளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேஞ்சஸும் பார்த்திங்கன்னா அப்பப்போ அப்டேட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஜியோவுடைய இந்த ரீசார்ஜ் கட்டணம் அதிகமாக ஆகிவிட்டதன் காரணமாக எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு தலைவலியாக போயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தலைவலி. ஐயோ, இப்படி சொல்கிறது, அவ்வளோ தலைவலி பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ 180 ரூபாய்க்கு பேக் பண்ணவங்களாம் எவ்வளோ சிரமம் தெரியுமா? ரொம்ப ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு சில சூழல்கள் அப்படின்றது அவர்களிடையே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் அப்படி ஒரு வேளை ஜியோவுடைய கட்டணம், ஜியோவுடைய ரீசார்ஜ் கட்டணம் குறைக்கப்பட்டதோ அல்லது மற்ற விஷயங்கள் எதனா இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நம்முடைய சேனலின் சார்பாக அறிவிக்கப்படும். ஏன்னா இப்போ பிஎஸ்என்எல் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க பிஎஸ்என்எல் போகிற போக்க பார்த்தா ஏதோ ஒரு பெருசாக பண்ண போகிறாங்கன்றது மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அப்படி பிஎஸ்என்எல் எதனா எனக்கு தெரிஞ்சு பெருசாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா டெஃபினெட்லி கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் 10 ரூபா அப்படின்றது குறைக்கப்பட்டாலும் கூட எவ்வளவோ நமக்கு சான்சஸ் மாறத்துக்கு அதிக வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இது ஜியோ ரீசார்ஜ் கட்டணம் பண்ணுறவங்களுக்கு. இப்போ மற்றபடி வேறு எதனா இதில் ஒரு பேக்கோ இல்லை வேறு எதனா பண்ணுறாங்களான்னா எதுவுமே கிடையவே கிடையாது நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக நிறைய சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான அறிவிப்புகள், என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜியோ இஸ் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஜியோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எவ்வளோ ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.